ஹலோ மக்களை துளசி வச்சு செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம வெற்றியும் மீனாட்சியோட லவர் சுந்தரை அவங்களோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதே சமயத்தில் இதை பார்த்துட்டு இருந்த மீனாட்சியும் இனியும் சுந்தர் இந்த இடத்துல இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு ரவுடி கும்பலை வச்சு நம்ம சுந்தரை கடத்ததுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம துளசியும் அவங்க மாமியாரும் சேர்ந்து மார்க்கெட் போயிட்டு வரும்போது நம்ம சுந்தர் அடி வாங்குறத பார்த்த துளசியும் அவங்கள காப்பாற்றுறதுக்கு போகும்போது ஒரு கட்டத்தில் அபிராமிக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது. நம்ம துளசி செம மாசம் வந்து அவங்கள காப்பாற்றிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம துளசியை மருமகளாக ஏற்றுட்டாங்கன்னே சொல்லலாம். மீனாட்சியை பற்றின சுயரூபம் எல்லாமே வெளியில் வருதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீனாட்சிக்கு ஒரு புது கதையாட்டு அவங்களோட லவ்வர் சுந்தரை காட்டுறாங்க. சுந்தர் அந்த இடத்துல ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா இருக்கும்போது நம்ம மீனாட்சி அவங்கள பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. உன்னை இப்படி ஒரு நிலைமையிலடா பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படியாவது நம்ம சுந்தரை இந்த இடத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல இருந்து நம்ம சுந்தர் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதே சமயத்துல நம்ம வெற்றியும் துளசியும் கார்ல போயிட்டு இருக்கும்போது சுந்தர் அந்த இடத்துல விழுந்துடுறாங்கன்னே சொல்லலாம். அதை பார்த்துட்டு இருந்த நம்ம வெற்றியும் யாருக்கும் அடிபட்டு சொல்லிட்டு காப்பாத்தி 2 பேரும் சேர்ந்த மாதிரி இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல, இவங்களை எப்படியாவது மீட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே நம்ம வெற்றியை துளசிக்கிட்ட இவங்களை இப்படி தனியாவே நம்ம விட்டுட்டு போக கூடாது, நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம் அப்படி சொல்லும் போது துளசியும் நீங்க சொல்றது சரியாதாங்க இருக்குது, இவங்களை தனியா விட்டுட்டு போனா அது சரியான செயல் கிடையாது, வாங்கன்னு நம்ம சுந்தர வெற்றியை துளசியும் சேர்ந்து வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே அபிராமி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அபிராமியை வெற்றி கிட்ட வந்து என்னடா வெற்றி எதுக்காக இப்படி ஒருத்தங்களா இங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க அப்படி கேட்கும்போது வெற்றி இல்லம்மா நாங்க போயிட்டு இருக்கும்போது வழிநடுல காருக்கு முன்னாடி இப்படி விழுந்துட்டாங்க, என்னாலதான் இவங்களுக்கு இந்த மாதிரி அடிபட்டுட்டு இவங்களுக்கு அடிபட்ட காயம் எல்லாம் சரியாகிறது வரைக்கும் இந்த வீட்டுல தான் இருப்பாங்கன்னு சொன்ன உடனே அபிராமி பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க வெற்றி, ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாத்தையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க அப்படி சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கும் போது வெற்றியும் வேற என்னமா செய்யறது, பாவம் என்னால எல்லாம் அடிபட்டது, அதனால கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அபிராமி விடுற மாதிரி இல்ல, அவன் தான் இப்படி பண்றானா கூடயே போயிட்டு இருக்க துளசி நீ ஏமா இப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு துளசியை சேர்ந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. துளசியை நம்ம வெற்றியை சேர்ந்து நம்ம சுந்தருக்கு சப்போர்ட்டிவாவே இருந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம மீனாட்சி அந்த இடத்துல வராங்க. மீனாட்சிக்கு சுந்தரை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டு, இப்ப எதுக்கு இவங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குதே, ஏதாவது ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி பதட்டம் ஆயிடுறாங்க. அதே சமயத்துல கதிருக்கு இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வருது. நம்ம அபிராமியும் என்னதான் சொன்னாலும் இவங்க கேட்குற மாதிரி இல்லை. வெற்றி ஏன் தான் இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு புரிய மாட்டேங்குது. ஒருத்தங்களுக்கு அடிபட்டுட்டுனா அவங்கள அங்கேயே விட்டுட்டு பணமும் கொடுத்துட்டு வர வேண்டியதானே, அதை விட்டுட்டு வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை நம்ம கதிர்கிட்ட பேசும்போது கதிரும் ஒரு யோசனையிலே இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அபிராமியும் என்னடா பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படி சொன்ன உடனே என்னடா சொல்கிற, இவரை போய் எங்கே நீ பார்த்துறப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கதிருக்கு ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே போட்டு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க. இவரை கண்டிப்பாக நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ரூமுக்கு வந்த உடனே மீனாட்சிக்கு டென்ஷன் தாங்கவே இல்லை. இந்த சுந்தரை போய் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே, இப்போ என்ன செய்யறது, எப்படியாவது இந்த சுந்தர் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான், அவனை எப்படியாவது காப்பாற்றணும், ஆனால் வெளியில் யாருக்குமே தெரியக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம வெற்றியும் அந்த சுந்தருக்கு ரொம்பவே அன்பு காட்டிட்டு இருக்கும்போது அபிராமி அதை பார்த்துட்டு வெற்றி என்ன சொன்னாலுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, இனிமே இவங்க வந்து இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது, பேசாமல் இந்த வீட்டை விட்டு அவங்கள வெளியில் அனுப்பிடு அப்படி சொல்லும்போது வெற்றியும் என்னம்மா நீ பேசுகிற, இப்படிப்பட்ட நிலைமை உள்ளவங்கள எப்படி நான் வெளியில் அனுப்ப முடியும், சரி நீ சொல்கிறனால நான் ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா யோசிக்கலான்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம தியா பாப்பாவும் வெற்றிக்கிட்ட கேட்கும்போது வெற்றியும் தியா கிட்ட ஆமாப்பா நாங்கள் வெளியில் போகும்போது இந்த மாதிரி காரில் இவங்களுக்கு அடிபட்டுட்டு அதனால தான் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை நம்ம தியா பாப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம துளசியும் எப்படியாவது அத்தையோட மனசில் இடம் பெறணும்னு சொல்லிட்டு பல திட்டங்களை போடுறாங்கன்னே சொல்லலாம். துளசியும் அபிராமி கிட்ட அத்தை இன்னைக்கு சமையல் பண்ணதுக்கு எதுவுமே இல்லை, காய்கறி ஏதாவது வாங்கிட்டு வருமான்னு சொல்லும்போது அபிராமியும் நம்ம துளசி கிட்ட போகிற மாதிரி இல்லை. துளசி அபிராமி கிட்ட எத்தனை வாட்டி தான் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இப்படி அடைஞ்சிருப்பீங்க, வெளியில் போனால் தானே தெரியும், வாங்க நம்ம போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அபிராமியை அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சிவகாமி எல்லாருமே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. லக்ஷ்மி அஞ்சலி
அஞ்சலி கிட்ட வந்து, அஞ்சலி உங்க அப்பாவை பத்தின ஏதாவது ஒரு தகவல் உனக்கு தெரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அஞ்சலியும் இல்லம்மா இது வரைக்கும் அப்பாவை தான் தேடிட்டு இருக்கேன். அன்னைக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுலேருந்தே கண்டிப்பா அப்பா எங்கேயோ உயிரோட இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஆனா எங்க இருக்காங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது சொல்லும்போது, லக்ஷ்மியும் ஏன் தான் கடவுள் நமக்கு இப்படி ஒரு சோதனை கொடுக்குறாங்கன்னு புரிய மாட்டேங்குது அஞ்சலி. நம்ம வாழ்க்கையில மாறி மாறி பிரச்சனைகள் நிறைய வந்துட்டே இருக்கு. இப்ப என்ன செய்யறது அஞ்சலி அப்படி சொல்லும்போது, அஞ்சலியும் லக்ஷ்மி கிட்ட நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா, எப்படி இருந்தாலுமே அப்பாவை நான் கண்டுபிடிச்சு அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மிக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். அஞ்சலிக்கு மனசுக்குள்ள கண்டிப்பா இந்த மகேஷ் தான் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான். அன்னைக்கு வேற ஹாஸ்பிட்டல்ல அப்பாவை அடைச்சு வச்ச மாதிரி பேசிட்டு இருந்தான்ல, அந்த இடத்துல எல்லாம் போய் விசாரிச்சா நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சொல்லி அஞ்சலி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்துருந்தா மகேஷும் என்ன அஞ்சலி உங்க அப்பா உயிரோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு நியூஸ் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, இனிமே இந்த விஷயத்துல நீ தலையிட்டு இருக்காத, நமக்கு நம்ம குழந்தை தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நம்ம அஞ்சலியும் ஏய் நடிக்காதடா, நீ ஒரு பெரிய சைக்கோ, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ தான் எங்க அப்பாவை ஏதோ ஒன்று செய்திருக்க, கண்டிப்பா உண்மையை ஒத்துக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது மகேஷும் எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, மாமாவை போய் நான் இப்படியெல்லாம் செய்வேனா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறாங்க. அஞ்சலி விடுற மாதிரி இல்லை, எங்க அப்பாவை எங்க அடைச்சி வச்சிருந்தாலும் நான் அதை கண்டுபிடிச்சு ஆவேன்னு சொல்லிட்டு நம்ம மகேஷுக்கு எதிராட்டு நம்ம அஞ்சலி களத்துல இறங்குறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இன்னொரு சைடு நம்ம அபிராமியும் துளசியும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு கிளம்புறாங்க. ரொம்பவே சிரிச்சு சிரிச்சு நம்ம துளசியும் அபிராமி கிட்ட பேசும்போது, அபிராமி வேண்டா வெறுப்பா நம்ம துளசி கூட வந்துட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த சமயம் பார்த்து நம்ம மீனாட்சி ஒரு யோசனை பண்ணி எப்படியாவது சுந்தரை வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம எப்படியாவது கூட்டிட்டு வந்துடும் சொல்லிட்டு ரவுடி கும்பல்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அந்த ரவுடி கும்பலும் அப்படியே சுந்தரா அடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம துளசி பாக்குறாங்க, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அங்க ஏதோ ஒரு தகராறு நடக்குதே அப்படி சொன்ன உடனே அபிராமியும் நமக்கு எதுக்கு வம்பு, தேவையில்லாம அங்க போயிட்டு இருக்காது துளசி அப்படி சொல்லும்போது துளசி பாக்குறாங்க, அன்னைக்கு கூட இவங்கள தானே நம்ம காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம், இப்ப யார் இவங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. துளசியும் பக்கத்துல போய் பார்த்தா அது சுந்தரா இருக்குது. இவங்களை எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கும்பலை தடுத்து நிறுத்தும் போது, இந்த இடத்த விட்டு ஒழுங்கு மரியாதை போயிடுங்கன்னு சொன்னாலுமே நம்ம துளசி கேட்குற மாதிரி இல்லை, ஒழுங்கா அவங்கள விடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ரவுடிங்களும் நம்ம துளசி தாக்குறதுக்கு வரும்போது துளசி அவங்கள அடிச்சு துவம்சம் பண்றாங்க. அந்த இடத்துல சுந்தரை காப்பாத்துறாங்க. அபிராமி அந்த இடத்துல அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது அபிராமி ஒரு ரவுடி வந்து அடிக்கிறது மட்டும் இல்லாம உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்யும் போது நம்ம துளசி சம மாசம் வந்து அதை தடுத்து நிறுத்துறாங்க. அப்படியே கையில பிடிச்சு வச்சுட்டு நம்ம அபிராமியை காப்பாத்திட்டாங்களே சொல்லலாம். நம்ம அபிராமியை துளசியை பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. துளசி உனக்கு நான் எவ்வளோ கெட்டது செய்திருக்கேன், ஆனா எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எவ்வளோ தைரியமா நீ தடுத்து நிறுத்திட்ட அப்படி சொல்லும்போது துளசியோட கையை பார்க்குறாங்க. உனக்கு இவ்வளோ அடிபட்டிருக்கே வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லும்போது நம்ம துளசியும் அத்தை உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படி சொல்கிறாங்க. அவங்களும் இல்லை எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்கிறாங்க. நம்ம துளசியும் இனிமே இவங்களை தனியாக விட்டால் சரியே கிடையாது அத்தை, இவங்களோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதோ ஒரு செயல் நடக்குது, வாங்க இவங்களை கூட்டிகிட்டு போகலாமா அப்படி சொல்லும்போது அபிராமியும் இவன் வந்ததுலேருந்தே பிரச்சனையாக தான் இருக்குது, பேசாமல் இவனை விட்டுட்டு வந்துடலாம் அப்படி சொன்னாலுமே நம்ம துளசி கேட்குற மாதிரி இல்லை. வீட்டுக்கு வந்த சுந்தரனால மீனாட்சியோட சுயரூபம் தெரிய வருதுன்னே சொல்லலாமா. அதே சமயத்தில் நம்ம துளசியை அபிராமி மருமகளாவே ஏத்துட்டானே சொல்லலாம்.